வணக்கம், நான் டாக்டர் சுதாகர். வெல்கம் டு மை சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண இன்றைய டாபிக் என்னன்னா, குழந்தைங்களுக்கு வர கீரிப்பூச்சி சம்பந்தமாக தான். பேசிக்கலி கீரிப்பூச்சினா என்ன, அது நம்ம உடம்புக்குள்ள எப்படி வருது, இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த டிவார்மிங்கான மருந்தெல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாங்களே, அது என்ன மேட்ரு, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற மெடிக்கல் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாக்டர், குழந்தைக்கு கீரிப்பூச்சி கடிக்குது, ஸோ டிவார்மிங்க்கு ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேரண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கீரிப்பூச்சின்னா என்னன்னு பார்ப்போம். பேசிக்கலி நம்ம எல்லாத்தோட குடல்லையுமே நம்மளுக்கே தெரியாம சின்ன சின்னதாக புழுவெல்லாம் இருக்கும். இதை இங்கிலீஷில் வேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வேர்ம்ஸுங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த வேர்ம்ஸ்ல ஒரு டைப் ஆஃப் வேர்ம் பேர் தான் பின் வேர்ம் இல்லாட்டி த்ரெட் வேர்ம்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம தமிழ்ல கீரிப்பூச்சி அப்படின்னு சொல்றோம். இந்த பின் வேர்ம் ஒருத்தரோட குடலுக்குள்ள இருக்கு அப்படின்னா அது நிறைய முட்டை போட ஆரம்பிக்கும். இந்த முட்டை மோஷன் மூலியமா வெளியே வந்துடும். இப்படி வெளியே வந்த முட்டை காத்து மூலியமா, தண்ணி மூலியமா, நம்ம சாப்பிட்ற உணவு மூலியமா எல்லாத்துக்கும் பரவ ஆரம்பிக்குது. இந்த முட்டை இருக்கிற தண்ணியோ இல்ல உணவுப் பொருளையோ குழந்தைங்க எடுத்துக்கும் போது அந்த முட்டை வயிற்றுக்குள்ள போயிருது. அதுக்கப்புறம் ஒரு சில வாரங்கள்ல அந்த முட்டை பொறிச்சு உள்ள இருந்து வேர்ம்ஸ் வெளியே வந்துடும். இப்படி வெளியே வர வேர்ம்ஸ் என்ன பண்ணுன்னா, குழந்தை தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு குடல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இந்த மோஷன் போற இடத்துக்கு வந்துடும். இந்த மோஷன் போற இடத்து பேரு இங்கிலீஷ்ல ஆனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இது என்ன பண்ணுன்னா முட்டை போட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வேர்ம்ஸ் இந்த ஆனஸ் ரீஜன்ல நெளிஞ்சுக்கிட்டு ஊர்ந்து வர்றதுனால தான் குழந்தைங்களுக்கு அரிப்பு ஏற்படுது, குழந்தைங்க சொரிய ஆரம்பிச்சிடுறாங்க. பெரிய குழந்தைங்களா இருந்தா கீரிப்பூச்சி கடிக்குது அப்படின்னு நைட் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொரியும் போது அந்த இடத்துல டெபாசிட்டா இருக்கிற முட்டையெல்லாம் கையில ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்க தெரியாம கையை வாய்க்கு கொண்டு போனா அது மூலியமா இன்ஃபெக்ஷன் வரலாம். இல்ல குழந்தை அதே கையை வீட்டில் இருக்கிற மீதி பொருள்கள் எல்லாம் வைக்கும், அந்த பொருள்ல இருந்து நம்மளுக்கு பரவறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மறுபடியும் உள்ளுக்குள்ள போற முட்டை உள்ளுக்குள்ள பொறிச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து திருப்பி வேர்ம்ஸ் வர ஆரம்பிக்கும். இதே சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த கீரிப்பூச்சி இருந்ததுன்னா என்ன பிரச்சனை ஆகும்னு சொல்றேன். பேசிக்கலி நைட்டு தூங்கும்போது அரிப்பு இருந்துட்டே இருக்கும், சரியா தூங்கவே முடியாது. பகல் டைம்லயுமே அரிப்பு இருக்கலாம், கம்ஃபர்டபுளாவே இருக்க முடியாது. சம்டைம்ஸ் சொரிஞ்சு புண்ணெல்லாம் கூட ஆயிடலாம். அவ்வளவுதான். எனக்கு டாக்டர் வேர்ம்ஸ் இருந்ததுன்னா வயிறு வலிக்கும், வாந்தி வரும், வெயிட் கூட மாட்டாங்க, ரத்த சோகை வந்துடும், இதெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க, நீங்க எவ்வளவுதான்ட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்ம்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல பின் வேர்ம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அதுதான் இந்த மாதிரி அரிப்பு உருவாக்கும். இந்த வயிறு வலி, வெயிட் கூடாம போறது, இல்லாட்டி பசி இல்லாம இருக்கிறது, தேமல் மாதிரி வர்றது, இது எல்லாமே மீதி வேர்ம்ஸ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது ரொம்ப ரொம்ப ரேர் தான். சரிங்க டாக்டர், இப்ப குழந்தைக்கு இந்த கீரிப்பூச்சி அதாவது பின் வேர்ம் இருக்கான்னு எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, பெரும்பாலான மதர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, குழந்தைங்களோட இன்னர் வேர்ல ரொம்ப சின்னதா மெல்லிசா நூல் மாதிரி வேர்ம்ஸ் இருக்கிறத நோட் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. இல்லாட்டி குழந்தைங்களோட மோஷனை நல்லா நோட் பண்ணா அதிலும் கூட இந்த வேர்ம்ஸ் பார்க்கலாம். நீங்க இன்னொரு ஈஸியான மெத்தட் என்னன்னா, குழந்தைங்க தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு குழந்தைங்க மோஷன் போற இடத்த ஓபன் பண்ணி லைட் அடிச்சு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல சின்னதா நூல் மாதிரி புழுவெல்லாம் நீங்க பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்க மோஷன் போற இடத்துல அரிக்கிறாங்க அப்படின்னா இந்த கீரிப்பூச்சி மட்டும்தான் காரணமா இருக்காது. நிறைய நேரம் குழந்தைங்க மோஷன் போயிட்டு அந்த இடத்த சரியா கிளீன் பண்ணா விட்டாங்க கூட இந்த மாதிரி அரிப்பு வரக்கு வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கீரிப்பூச்சியோட இந்த மாதிரி காரணங்கள் தான் ரொம்ப காமனான விஷயம். அடுத்தது ட்ரீட்மெண்ட் பத்தி பார்ப்போம். இந்த வேர்ம்ஸ் நம்ம உடம்புக்கு எப்படி வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக்கலி இந்த முட்டை நம்ம உடம்புக்குள்ள வராம நம்ம பார்த்துக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம யூஸ் பண்ற தண்ணியை சுத்தமா யூஸ் பண்ணணும், சுத்தமான சாப்பாடு சாப்பிடணும், வெளியே முடிஞ்ச அளவுக்கு எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க. காய்கறிகள் பழமெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா கழுவி அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. குழந்தைங்க ஆனஸ்க்கு கையை கொண்டு போகாம பார்த்துக்கோங்க. கை அசுத்தமா இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு கழுவிக்கோங்க. முக்கியமான விஷயம், இப்போ எல்லாருமே இந்த ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த ஹேண்ட் சானிடைசர் இந்த முட்டையை அழிக்காது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கை கழுவுறது தான் ஒரே வழி. குழந்தைங்களுக்கு விரல்ல நகம் இருக்கு அப்படின்னா அதை நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து மெடிசன் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயத்த ஒன்று சொல்றேன். நம்ம உடம்புல கிருமி உருவாக்குற பாக்டீரியாவோட நம்ம உடம்புக்கு நன்மை கொடுக்கிற பாக்டீரியா தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நம்ம உடம்புல. அதே போல நம்ம குடல்ல இருக்கிற வேர்ம்ஸ்மே நம்ம உடம்புக்கு நன்மைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரீசெண்டா நிறைய ஆராய்ச்சிகள் இருக்கு.
இந்த காரணத்தினால தான் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம இந்த டிவார்மிங் மெடிசன் எடுத்துக்கூடாது. வேர்ம்ஸ் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இல்லாட்டி வேர்ம்ஸ்னால குடல் பிரச்சனைகள், ரத்த சோகை, அனீமியான்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வருதுன்னா தான் இந்த ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம பாட்டுக்கு சும்மா ஏதோ ஒரு வேர்ம்ஸ்க்கு மருந்து கொடுக்கலாம், மருந்து எடுத்துக்கலாம், என்ன இருப்போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு கெடுதல் தான் வருங்கிறது என்னோட கருத்து. அதனால தேவையில்லாம டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம இந்த வேர்ம்ஸ்க்கான மருந்து எடுத்துக்காதீங்க. இந்த மருந்து சிறப்பாகவும் இருக்கு, டேப்லெட்டாகவும் இருக்கு. யூஸ்வலா நைட் டைம் எடுக்க வேண்டியது இருக்கும். இதை ஒரே ஒரு தடவை நைட் மட்டும் எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த ஒரு டோஸ்லயே எல்லா வேர்ம்ஸுமே அழிஞ்சிரும். ஆனா அந்த முட்டை குடலுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பொறிச்சு மறுபடியும் புது வேர்ம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 2 வாரம் கழிச்சு மறுபடியும் இந்த டோஸ் ஒரு தடவை கொடுக்க வேண்டியது இருக்கும். அது கொடுத்துட்டோம் அப்படின்னா உடம்புல இருக்கிற எல்லா கீரி பூச்சியுமே முழுசா அழிஞ்சிரும். சரிங்க டாக்டர், 6 மாசத்துக்கு ஒரு தடவை மருந்து கொடுக்கலாமாங்கிற மேட்டர் சொல்றேன் நீங்களே, அது என்னாச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, வேர்ம்ஸ் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற ஏரியால மட்டும்தான் இந்த 6 மாசத்துக்கு ஒரு தடவை டிவர்மிங் பண்ணும் அப்படின்ட்டு உலக சுகாதார மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஊர்களில் அவங்க சொல்ற அளவுக்கு ஜாஸ்தியா இந்த வேர்ம் பிரச்சனை இல்லை. அதனால ரொட்டீனா நீங்களா 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மருந்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிருங்க. சரிங்க டாக்டர், அப்போ மருந்து கொடுக்காம இயற்கையாக இந்த வேர்ம்ஸை வெளியேற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பூண்டு சாப்பிட்லாம், உணவில் மஞ்சள் நிறையா சேர்த்திக்கலாம், துளசி சாறு, எலும்பிச்சை சாறு இதெல்லாம் எடுத்துக்கலாம். பூசணி விதை, பப்பாளி விதை இது எல்லாமே சன்லைட்டில் காய வச்சு அதுக்கப்புறம் இதை பொடி பண்ணி உணவில் சேர்த்திட்டு வந்தால் கூட இந்த வேர்ம்ஸ் எல்லாம் கம்மியாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வேலை செய்யுமான்னு உறுதியாக சொல்ல முடியாது, அதுக்கான எவிடன்ஸும் எதுவும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் வீட்டில் இருக்கிற இயற்கையான விஷயங்கள், இது எடுத்துக்கிறதுனால பெரிய சைடு எஃபெக்ட் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இதை ட்ரை பண்ணி பார்க்குறது கண்டிப்பாக தப்பு கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு மேட்டர் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து வியாதி உருவாக்குற கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமான டோஸில் போனாதான் நம்ம உடம்பு அதுக்கேற்ற எதிர்ப்பு சக்தி உருவாக்கி ரெடியாக வச்சுருக்கோம். அதிக அளவில் இன்ஃபெக்ஷன் பை சான்ஸ் உள்ள போகிற சூழ்நிலை வந்துச்சுனாலுமே நம்ம உடம்பு அதுக்கு தயாராக இருக்கும். நீங்கள் டெய்லி பயங்கர சுத்தமாக 4 தடவை குளிச்சுட்டு 100 தடவை கை கழுவிட்டு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கம்மி டோஸில் இன்ஃபெக்ஷன் உள்ள போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் இந்த கொரோனா மாதிரி திடீர்னு சமூக பரவலாகி நிறைய இன்ஃபெக்ஷன் வரும்போது நம்ம உடம்பு அதுக்கு தயாராக இருக்காது. இது நானா சொந்தமா சொல்ல, இதுக்கு பேரு ஹைஜீன் ஹைபாத்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது எந்த டாக்டருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா சுத்தமா இருக்கிறதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு, அது நம்மளுக்கு தெரியணும். அதுக்குன்னு என்னங்க டாக்டர் சுத்தமா இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது, கண்டிப்பா சுத்தமா இருந்துதான் ஆகணும். ஆனா ஓவர் சுத்தமா இருக்கிறத பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா ஃபியூச்சர்ல டீட்டெயில்டா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வேர்ம் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இந்த சேனல் நீங்க ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.